கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி. உன்னை என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, நான் உலகத்தின் ஊடாக ஓடிக்கொண்டிருந்தேன். இல்லைன்னா நான் ஏதோ எனக்கு நியமிக்கப்பட்ட பாதைகளை சென்று கொண்டிருந்த என்னை என் ஆண்டவர் பக்கமாக அவர் தான் கூப்பிட்டாரு, திசை திருப்பினார். ஆனால் அந்த நாட்களில் நான் போராடி கொண்டிருக்கிறேன். பிரச்சனை, கஷ்டம், ஏன் எனக்கு இந்த போராட்டம் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாயா? என் ஆண்டவர் உன்னை பார்த்தான் சொல்லுகிறார், நான் உன்னை சேர்த்து கொண்டேன், உன்னை முத்திரை மோதிரமாக வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளை, மிகவும் சோர்ந்து போனாயோ? இந்த ஆண்டில் கர்த்தர் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பார். அவர் தான் சொல்கிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நம்ம அவரை தெரிந்து கொள்ளலை, நம்முடைய பரிசுத்தம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. நாம் ஏதோ பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, என் ஆண்டவராக இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்தார். அவருடைய இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய மேன்மை, நம்முடைய பணம், நம்முடைய சாக்ரிஃபைஸ் நத்திங். ஆனால் ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு, அந்த கிருபை. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். சொல்வது யார் தெரியுமா? சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். சோர்ந்து போன தெய்வ பிள்ளையே, இந்த வசனம், இந்த வார்த்தை ஜீவனுள்ள தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தை உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறது. என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உன் தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். உலகத்தின் போராட்டங்கள், கஷ்டங்கள், துயரங்கள், வியாதிகளை கண்டு சோர்ந்து போயிருக்கிறாயோ? அவர் உன்னை பார்த்தான் சொல்லுகிறார், உன்னை என்னுடைய முத்திரை மோதிரமாக வைப்பேன். சிக்னட் ரிங். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை. சோர்ந்து போனீங்களா? எலும்பி முழங்கால் படிடுங்க, ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. நன்றி ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா. எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு வேண்டாம் என்று சொல்லி தள்ளப்பட்டிருக்கிறேன். என்னை நீங்கள் முத்திர மோதிரமாக வச்சிருக்கீங்களா? இவ்வளவு நன்றி. நீ எழும்பி பிரகாசிக்கிற நாட்கள் சமீபம் தெய்வ பிள்ளையே. எந்த இடத்துல நீ ஒதுக்கப்பட்டாயோ, எந்த இடத்துல நீ வேண்டாம் என்று தள்ளப்பட்டாயோ, இயேசுனை அதே இடத்துல உயர்த்துவார். அதே ஜனங்களின் முன்பதாய் நீ கனப்படுத்தப்படுவாய். எந்த இடத்துல வேண்டாம் என்று சொன்னார்களோ நீ உயர்த்தப்படுவாய். The place where you have been neglected, my Lord Jesus is going to raise you up there. Yes, ஆண்டவர் உனக்கு அற்புதத்தை செய்கிறார். அவரை நோக்கி பார்க்கலாமா? அப்போ உங்கள் அபிஷேகத்தின் வல்லமைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் உங்கள் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். கேட்கிற ஒவ்வொருவரும் நம்பிக்கையோடு என்னையும் ஒரு முத்திரை மோதிரமாக வையும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவரையும், தகப்பனே, உம்முடைய வார்த்தையின்படி, உம்முடைய வாக்கு தத்துவத்தின்படி நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி உங்கள் முத்திரை மோதிரமாக எடுத்து நிறுத்தும். உலகத்தை கலக்கட்டும் ஆண்டவரை, மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.